தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இளைஞர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயன் வழங்கிட கேட்கலாம். விஜயன், வணக்கம். தற்பொழுது இந்த இளைஞர் யார் என்று தெரிய வந்திருக்கா? முழு விவரங்கள் என்ன காரணம் இந்த கொலைக்கானது? திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன், இவரது மனைவி செல்வி. இவர்களுக்கு கோபிநாத் 26 என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இருவருக்கும் இன்னும் திருமணமாகாத நிலையில் கோபிநாத் டிப்ளமோ படித்துவிட்டு தோட்டத்தில் விவசாய வேலை செய்து வந்துள்ளார். இவர்களுக்கு சொந்தமான வீடு நாமக்கல் மாவட்டம் அம்பாய்பாளையம் பகுதியில் உள்ளது. கோபிநாத்தின் தந்தை பாலசுப்ரமணியன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதால் கோபிநாத் தனது தாயுடன் தோட்டத்தில் உள்ள குடிசை வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் மகன் கோபிநாத் வீட்டின் முன்பு நேற்று இரவு வாசலில் கட்டிலில் தூங்குவதற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் இவரது தாயார் வீட்டின் வெளியே வந்து பார்த்த போது கட்டிலில் தூங்கி கொண்டிருந்த தனது மகன் கோபிநாத் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து நெருப்பை அணைத்துள்ளனர். இருந்த போதிலும் இதில் கோபிநாத் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்த முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் மற்றும் தாத்தையங்கார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எரிந்து போன நிலையில் கிடந்த கோபிநாத் உடலை கைப்பற்றியும் கொலைக்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருச்சியில் இருந்து தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த தடயங்களையும் சேகரித்துள்ளனர். நள்ளிரவில் மர்ம நபர்கள் யாரேனும் முன்னிரோதனம் காரணமாக தூங்கிக் கொண்டிருந்த கோபிநாத் மீது பெட்ரோல் விட்டு எரித்துள்ளனர், அது வேறு ஏதேனும் காரணமா என்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.